மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவமாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். தேவமாணிக்கம், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம் இந்துஜா. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் சாரல் மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு தற்போது தண்ணீர் வர தொடங்கியுள்ளது. குறிப்பாக கடந்த 2 மாத காலங்களாக தென்காசி மாவட்டத்தில் கொளுத்திய கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீர்நிலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் வறண்ட நிலையிலே காணப்பட்டு வந்தன. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, புலி அருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீரின் அளவு வெகுவாக குறைந்து வறண்ட நிலையிலே காணப்பட்டு வந்தன. கடந்த 2 தினங்களாக தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக நேற்று முதல் குற்றால அருவிகளில் தண்ணீர் கொட்டத் தொடங்கிய நிலையில் தற்போது குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குறைந்த அளவே குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீர் கொட்டி வரும் நிலையிலும் மலைப்பகுதிகளில் மழையானது தொடர்ந்து பெய்து வருவதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் மழை குறைந்தவுடன் உடனடியாக குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்படும் எனவும், மற்ற அருவிகளான ஐந்தருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தேவமாணிக்கம்.